அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? கருணாநிதியுடைய பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னவர் கூட கொஞ்சி குழாவல். திருமாவளவனுடைய மறைமுகமான தாக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா சிலை வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் கூட ஒரே நிகழ்ச்சியில கொஞ்சம் கொலாவறாங்க அப்படின்னு சீமான் கூட ஸ்டாலின் சிரித்து பேசினதை குறிப்பிட்ட விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருவண்ணாமலையில நடந்த விசிக நிகழ்ச்சியில திருமாவளவன் கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ கருணாநிதிக்கு பேனா சிலை வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் கூட ஒரே திருமண நிகழ்ச்சியில சந்தித்து கொஞ்சம் கொலாவறாங்க. கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் அப்படின்னு சொல்லியிருந்தா, விரும்பின தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருந்தா இவ்வளோ பெரிய பின்னடைவை திமுக சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விசிகவினருடைய ஆசையை பின்னுக்கு தள்ளி கூட்டணி கட்சி தலைவர்களுடைய உள்ளம் நோகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் தேர்தலில் காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தன்னு திருமாவளவன் தெரிவித்திருக்கிறாரு. சமீப காலமாவே திமுகவை திருமாவளவன் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராரு. இதுக்கு காரணம் விசிகவில் திருமாவளவனுடைய வலதுகரமாக இருந்த பனையூர் பாபுவை திமுகவில் சேர்த்ததுதான். பாபு திமுகவை அணுகி இருந்தாலும் அவரை கட்சியில சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா அப்படின்னு திருமாவளவனே வேதனையோட தர்மபுரி கூட்டத்துல சொல்லி இருந்தார். பனையூர் பாபு போனது அந்த அளவுக்கு திருமாவளவனுக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பனையூர் பாபுவை திமுகவில் இணைத்து கொண்டதன் மூலமா விசிகவை பலவீனப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. என்கிட்ட இருந்து போனது ஒரே ஒரு தம்பி தான், ஆனா பத்திரிகைகள்ல விசிக கூடாரம் காலி, பலம் குறைந்த விசிக அப்படின்னு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறாங்க. விசிகவிலிருந்து விலகினது பாபு மட்டும்தான், மற்ற தம்பிகள்லாம் ஏன் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. ஒரு தம்பி கட்சியில சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தால் அந்த தம்பியிடம் பெருந்தன்மையோடு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்லை தம்பி, அவங்க காவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள், திருமாவளவன் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனாக எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர். அந்த இயக்கம் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோம் என்று களங்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். வேற ஏதாவது கட்சி சொல்ல மாட்டோம். விசிகவோடு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறோம். எங்களுக்காக அவர்கள் வாதித்து இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். திருமாவளவன் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்திருக்கிறார். சாதாரண மக்களை அமைப்பாக்கி இந்த அளவுக்கு அந்த அமைப்பை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஒருபோது நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். இதுதான் அரசியல் ஆரம். விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துவதற்கும் எங்களால் முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் எடுத்த போதுதான் எனக்கு எங்கோ முன்கூட்டியதை போன்ற ஒரு வழி, இதயத்தில் முன்குத்தை சுத்தியதை போன்ற ஒரு வழி. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. அதனால் இந்த இயக்கம் சிதறிவிடும் என்று நான் கருதவில்லை. இறுதி இலக்கை தொடுகிற வரை என்னோடு ஓடி வருகிற தம்பிகளை கொண்டு
என்னால் போராட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் மேல சீமான் எத்தனையோ விமர்சனங்களை வச்ச போதும் ஸ்டாலினும் சீமானும் அந்த நிகழ்ச்சியில சிரிச்சு பேசி அரசியல் நாகரிகத்தை கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் திருவேற்காட்டில் திமுக நிர்வாகியுடைய திருமண நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு சீமானும் வந்திருந்தாரு. அப்போ 2 பேரும் கைக்குலுக்கி பேசின வீடியோ காட்சிகள் வைரலாச்சு. திமுகவினரும் சீமான் மேல அவ்வளோ விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. பெங்களூர் நடிகையை தனக்கு எதிராக திமுகவினர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் திருப்பி விடுறாங்க அப்படின்னுலாம் சீமான் குற்றம் சாட்டினாரு. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு 2 பேருமே கைக்குலுக்கி பேசினது பார்க்குறவங்கள நெகிழ வச்சது, நிறைய பேரை அதிர வச்சது. மெரினாவில் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பது குறித்து சீமான் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அவர் பேசும்போது, கருணாநிதிக்கு பேனா சிலை வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய அறிவாலயத்தில் வச்சுக்கோங்க, கடல்ல கால் வச்சா அதை நான் வந்து உடைப்பேன், கடல்ல பேனா சிலை வைக்கிறது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், மற்ற நலத்திட்டங்களுக்கு நிதி கிடையாது, ஆனா பேனா வைக்கிறதுக்கு மட்டும் நிதி இருக்குதா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதைத்தான் இப்போ திருமாவளவன் சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாறவில்லை. கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவன் திருமாவளவன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழவ முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.